வாழ்க்கை என்பது கடல் மாதிரி. எப்போதும் நாம நினைச்ச மாதிரி நடக்காது. சில நேரம் அலைகள் உயரமா இருக்கும். சில நேரம் ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா பயணம் மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால விடுமுறை நாட்கள்ல குழந்தைங்களோட உங்க உறவினர் வீடுகளுக்கு போயிட்டு வாங்க. உறவுகளை வார்ப்பதும் வாழ்க்கையோட ஒரு பகுதி. எப்போதும் எதிர்காலத்தை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்காம நாளைய திட்டமிடுங்க. ஆனா இன்றைய நாளையும் வாழணும்ல. உறவினர்களையும் நண்பர்களையும் உங்க வீட்டுக்கு மனதார கூப்பிடுங்க. ஒரு வீட்டோட அழகு அதுல இருக்கிற மனிதர்களோட அன்புல தான் இருக்கு. சாலையில நடக்கும்போது தலை நிமிர்ந்து நடங்க. தெரிந்தவர்களை பார்த்தா ஒரு புன்னகை செய்யுங்க. அவங்களோட நலனை விசாரிங்க. சின்ன அன்பு பெரிய உறவுகளை உருவாக்கும். வீட்டுக்குள்ளேயே வாழ்க்கையை முடக்கி வச்சுக்காம மனிதர்களோட பழகுங்க. சமூகத்தோட இணைந்து வாழுங்கள். உங்க திறமைகள் உங்களுக்கு மட்டும் இல்ல, முடிந்தவரை மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டுமே. வாரத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட கோயில் அல்லது மன அமைதி தரும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. சொத்து, தங்கம், பணம் பத்தி அளவுக்கு அதிகமா கவலைப்படாதீங்க. பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனா வாழ்க்கையே பணமாயிடாது. ஒரு நாளையில குறைந்தது சில முறையாவது மனசு விட்டு சிரிங்க. சிரிப்பதற்கான காரணத்தை தேடுங்க. நான் பெரியவன், எல்லோரும் என் பேச்சை கேட்டுதான் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டுங்க. இல்லைன்னா மனைவி, குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள், பணியாளர்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட உண்மையா இல்லாம வெறும் மரியாதைக்காக மட்டும்தான் பழகிற மாதிரி ஆயிடும். பணத்தை சேமிக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா முடிந்தவரை உதவி, தானம், தர்மம் செய்வதையும் வாழ்க்கையோட ஒரு பகுதியா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி ஒரு சின்ன வட்டம் போட்டு அதுக்குள்ள மட்டும் வாழ்க்கையை வாழாதீங்க. புதிய மனிதர்களை சந்தியுங்கள். புதிய அனுபவங்களை ஏற்றுக்கங்க. வாழ்க்கை நிரந்தரமானதல்ல அப்படிங்கிறத அவ்வப்போது நினச்சி பாருங்க. இந்த பூமியில் நமக்கு கிடைச்ச நேரம் ரொம்ப குறைவானது. வீடு, சொத்து, கார், தொழில், பணம், பதவி, அதிகாரம், செல்வாக்கு இது எதுவுமே நம்ம கூட வரப்போறதில்ல. நம்மோட வர்றது நாம் வாழ்ந்த விதமும் நாம் விட்டு சென்ற நல்ல நினைவுகள் மட்டும்தான். உடற்பயிற்சி செய்யுங்க, தியானம் செய்யுங்க, உடலையும் மனசையும் கவனிச்சுக்கங்க. வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். எப்படியோ வாழ்றோம் அப்படின்னு வாழாம எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு அவ்வப்போது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதை படிச்சுட்டு இதை முதல்ல இவர் கடைப்பிடிக்கிறாரா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அறிவுரைகள் எனக்கும் பொருந்தும். நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வாழ்க்கை நமக்கு ஏன் கிடைச்சது? நான் பிறந்ததன் நோக்கம் என்ன? நம்மால இந்த உலகத்துக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? இந்த கேள்விகளை நமக்குள்ள கேட்டுக்கங்க. பெண், மண், பணம், பதவி, புகழ் இதன் பின்னால் மட்டும் ஓடாம ஒரு நல்ல மனிதனாக வாழ முயற்சி செய்யுங்கள். ஏன்னா வாழ்க்கையோட வெற்றி நம்மிடம் எவ்வளவு இருக்குங்கிறதுல இல்லை, நம்மால் எத்தனை பேரின் வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. உங்கள் இல்லற வாழ்க்கை அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நல் வாழ்க்கையா அமையட்டும்.